ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாகோட வந்திருக்கேன். ஸோ ஈவினிங் டைம் எடுத்த ஒரு குட்டி வீடியோ தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மல்லி அண்ட் மிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது சுண்டலுக்கு போடுறதுக்கான பொடி. ஸோ சுண்டல் என்ன அப்படின்னா பட்டாணி சுண்டல் நல்லா ஊற வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பவுடரை தாளிப்புலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பட்டாணியும் சேர்த்து மேலே பெருங்காய பவுடர் அண்ட் நம்ம ரெடி பண்ண இந்த 1.5 ஸ்பூன் மேற்பொடியும் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் சுண்டல். கண்டிப்பாக இந்த பொடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம உருளைக்கிழங்கு கறி இந்த மாதிரி காய் பண்ணும்போது கூட அதில் ஆட் பண்ணலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஈவினிங் டைம் அப்படின்றதுனால ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸோட ஆக்சுவலாக இந்த குட்டி வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்மளோட பட்டாணி சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நான் என்ன ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டைட்டிலுக்கு கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வரும். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.